கூட்டணிக்கு வாங்க அண்ணா என சீமானுக்கு தூதுவிடும் விஜய் என்ற தலைப்புல இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிற நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. யார் யார் எந்த கூட்டணி அப்படிங்கிறதுல திமுக மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன்ல இருக்காங்க. அவங்களுடைய அந்த கூட்டணி பிரியல, அதற்கு மேல யாரையும் இணைக்கிறதாவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அவங்க காய் நகர்த்தி இருக்காங்க அரசியல்ல. ஆனா அவர்களை தவிர்த்து அதிமுக தரப்புல சீமான் அவர்களை தமது கூட்டணியில் இழுப்பதற்காக நிறைய வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா சீமான் அவர்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப விடாப்பிடியா இருப்பதால அதிமுகவோட சேர முடியாம தவிக்கிறாங்க. அதிமுகவுக்கு சீமான் இருந்தா நிச்சயம் திமுக வீழ்த்திடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் சீமான் அதற்கு பிடிகொடுப்பதாக அவங்களுக்கு தெரியல. இந்த நேரத்துலதான் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு தமது கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரையே விமர்சித்தாலும் கூட அவரை நம்மளுடைய ஒரு கூட்டணி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நேரடியாக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூர்ல அவங்களுடைய பொதுக்குழு நடத்தலாம் திட்டமிட்டிருக்காங்க. அவர்களது முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்காக ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி உறுப்பினர் எண்ணிக்கையில, அதாவது அடிப்படையில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு நம்ம முடிவு செய்தால் 234 தொகுதியும் கணக்கிடும் போது 25% ஓட்டு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த பலம். ஆனா அதே நேரத்துல நமக்கு இன்னும் ஒரு 15% ஓட்டு வேணும், அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெற முடியுங்கிறதுக்காகத்தான் இப்ப சீமான அணுகி இருக்காங்களாம். சீமான அணுகிய போது அங்க கிடைத்துள்ள பதில் என்னவா இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டி அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொள்கை தலைவரா பெரியாரை வச்சுக்கிட்டு இருக்காரு. பெரியாரை முழுக்க முழுக்க விமர்சிச்சிட்ட பிறகு சீமான் எப்படி அந்த பக்கம் வருவது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் நான் தனித்துதான் இருக்கிறேன் அப்படிங்கறதுக்காக அவர் அனுப்பிய அந்த தூதை ஏற்க மறுத்திருக்கிறதா தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு.